சாட்டர்டே மார்னிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வந்து குட் மார்னிங். ஸோ வந்து என் கூடயே வந்து பாப்பாவுமே வந்து எழுந்திரிச்சிட்டா. ஸோ நாங்கள் 2 பேருமே சேர்ந்து ஃபஸ்ட்டு வந்து பெட்டு அப்புறம் பெட்ஷீட் எல்லாமே வந்து மடித்து க்ளீனாக வச்சுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு மார்னிங் வந்து ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த சத்து மாவு வந்து அம்மா வீட்டில் அரைச்சி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட் சுடுதண்ணி காய வச்சு அது கூட வந்து கலந்துப்பேன் கெட்டி இல்லாமல். அதுக்கப்புறமா தான் பேனில் ஊற்றி நல்லா வேக வச்சு நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ ஏதாச்சும் ஒன்று நம்ம கலந்து வந்து கொடுத்துக்கலாம் பாப்பாவுக்கு. பாப்பா வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாய் தாங்க சாப்பிடுவான். அதுக்கப்புறம் அவன் எல்லா வாய்க்குமே வந்து ஏபிசிடி ரைம்ஸ் போட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவான். ஸோ அதையுமே வந்து ஒரு முக்கால்வாசி தான் சாப்பிட்டான். மிச்சத்தை வந்து நான் தான் சாப்பிடுவேன். அப்புறம் பாப்பா தூங்க வச்சதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இடியாப்பமும் வெஜ் குருமா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் டீயும் குடிச்சு ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் மர்சியாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே பாப்பா வந்து இருந்துச்சுன்னா ஸோ அவனே வச்சு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த கிவி பழம் இருந்துச்சு. ஸோ அது வந்து தோல் உரிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி அரைச்சி கொடுத்துட்டேன். அதையும் வந்து சாப்பிட வந்து பிடிக்கவே இல்லை. ஸோ இதையும் வந்து எப்படியோ சாப்பிட்டு முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஹெல்த் முக்கியம் இல்லைங்க. அப்புறம் நமக்கு வந்து ஒரு சூப்பராக மாதுளப்பழம் ஜூஸ் குடிச்சிட்டு இந்த மார்னிங் வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அவ்வளோ தான். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப்